பெரிய கிரைசிஸ் வந்ததுன்னா the government will be in serious trouble. இவங்களோட ஃபஸ்ட்டு கிரைசிஸ் இவங்களோட லாஸ்ட்டு கிரைசிஸாக இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லணும், இது வரைக்கும் தமிழக வரலாறுலே இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகள் க்ளூலெஸ்ஸாக நெரேட்டிவை பில்டு பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது கீழே. மீடியா இதுவரைக்கும் நினைவு கெட்டாத காலத்துலேருந்து பார்த்தா இவ்வளோ தூரம் கேவலமாக ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் காலடியில் மீடியா அடிமையாக கடந்தது கிடையாது. வளைச்சு ஜெயலலிதா கேஸ் போடும்போது கூட முதுகெலும்போடு நின்ற மீடியா இன்றைக்கி காலடியில் நாய்க்குட்டியாக உட்காந்துருக்கு திமுக காலடியில். மீடியாவை எதிர்கட்சிகளால் அப்போசிஷனால் மக்களோட அதிருப்தியை நெரேட்டிவாக செட் பண்ண முடியல. அதன் காரணமாகவும் தாங்களே அடிமைப்பட்டு கிடப்பதால், விலை போனதால், சோரம் போனதால் மீடியாவால் அரசுக்கு எதிரான உண்மையான பிக்சரை மக்கள் மன்றத்தில் வைக்க முடியல. நம்ம இட்டு கட்டி வைங்கன்னு சொல்லலை, மக்கள் மன்றத்தில் இருக்கிறத சொல்கிறது, ரெஃப்ளெக்ட் பண்ணுறதாண்டாவும் வேலை. கால கண்ணாடி தான் மீடியா. அந்த ரோலையே ப்ளே பண்ணாமல் ஆளும் கட்சிக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருப்பது என்பது நீங்கள் தப்பிச்சலான்னு நினைக்கிது ரூலிங் பார்ட்டி இல்லை, பெருசாக போய் சிக்கலில் மாட்ட போகிறீங்க. எவ்வளோ நாள் உங்களால் இதை பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? ஏன்னா ஏறக்குறைய அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் பண்ணாலுமே அவருக்கான ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு மோசமான தோல்வியே டெல்லியில் அவர் சந்திச்சிருக்கார். அது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த மாதிரி ஒரு நிலைமை தானே இப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு நிற்கும். நேச்சுரலி எனி கவர்மெண்ட் எல்லாம் அன்பாப்புலர் டே பை டே. அங்கே 3வது டேர்ம் 13 நின்று ஜெயிச்சு 1 வருஷத்தில் கவுந்து, அப்புறம் 15, 20, 10 வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு. அப்போ மக்கள்கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். அதே தான் இங்கேயும். தேனும் பாலும் ஓடுதுன்னு நினைக்காதீங்க. எதிர்கட்சி வலுவா இல்லை, கூட்டணி வலுவா இல்லை, உங்கள் வண்டி ஓடுது. மறுபடியும் எல்லாத்தையும் மீறி கூட அசம்பிளியில் திமுக கூட்டணி ஜெயிக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் வலுவான எதிர்கட்சிகள் அமைஞ்சதுன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி விஜய் அண்ணா திமுகவோ அல்லது திமுக அல்லது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக குட்டி கட்சிகள் சேர்ந்தாலும் திமுகவுக்கு மிக மிக கடுமையான போட்டி இருக்கும். ஆட்சி மாற்றமே கூட நடக்கலாம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவேளை திமுக 2016 ஒரு ஜெயலலிதா அவர்கள் எடுத்த ஒரு முடிவு மாதிரி எல்லா கட்சியும் இல்லை, நான் தனியாகவே நிற்கிறேன், 234 தனியாக நிற்கிறேன், பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி கூட்டணி சேராமல் போய் எல்லாருமே அனுப்பிட்டு டிஎம்கே மட்டும் தனியாக நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சத்தியமாக திமுக அந்த தப்பை செய்யாது. ஜெயலலிதாவால் தனியாக நின்று ஜெயிக்க முடியும், திமுகவால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. எந்த காலத்துலையும் திமுக தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. எந்த காலத்துலையும் அவங்க ஜெயிச்சது கிடையாது. வரலாறே கிடையாது அவங்களுக்கு. அதனால் அந்த தவறு ஸ்டாலின் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் கலைஞருடைய மகன். கலைஞர் என்ன சொல்லுவார்? எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்னுவார்.